இது ஹோட்டல்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இது ஒரு பஸ்ஸு. கேஸ் பஸ்ஸில் எப்படி போயிருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஐயோ ஐயோ, அதை நினைச்சேன் சிரிச்சேன். பஸ்ஸில் நின்றுட்டு போயிருப்போம், உட்காந்துட்டு போயிருப்போம், சூப்பர்லைன் பஸ்ஸில் அழகாக ஷீட்டை சாய்ச்சிட்டு போயிருப்போம், ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போயிருப்போம். ஆனால் பஸ்ஸில் தூங்கிட்டு போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாங்கள் தூங்கிட்டு போகிறோம். வேற எங்கேயும் இல்லை. உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மண்ணா. இந்தியாவில் தான். இது வந்து ஸ்லீப்பர் பஸ். நீங்கள் எங்கே சரி தூர இடங்களுக்கு போகணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா அழகாக இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு அழகாக ரிலாக்ஸாக ரெஸ்ட்டாக போகலாம். அது மட்டும் இல்லை, இங்கே போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருவாங்க. தூங்குறதும் தெரியாது, எந்திரிக்கிறதும் தெரியாது. 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். இங்கே மாதிரி அடுத்த ஸ்டாப் போனோன்னே எழுப்ப மாட்டாங்க. அங்கே கணக்கு ஸ்டாப் வந்தோடனே தட்டி எழுப்பி ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.